Hello students, in this video we will see about SDD attributes. SDD na enna அப்படினா syntax directed definition. Compiler designல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் SDD. இந்த attributeக்குள்ள ரெண்டு டைப் ஆஃப் attribute இருக்குது. ஒன் இஸ் synthesized attribute, இன்னொன்று வந்து inherited attribute. First we need to know what is SDD. SDD na என்ன அப்படினா it is a context free grammar with attributes and rules. Attributesங்கிறது associated with symbols, rules வந்து with production. Okay, we deal with the two kinds of attributes. One is synthesized and inherited. For non-terminals இந்த SDDல வந்து நம்ம ரெண்டு டைப் ஆஃப் attributesஐ நம்ம வந்து டீல் பண்ணுவோம். After being familiar with these two terms, we shall discuss about S attributed and L attributed SDT. Okay, so 4 terms நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Synthesized, inherited, S attributed, L attributed. Okay, now let's get started. We will see some differences between these two attributes, synthesized and inherited. First director நம்ம எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். A gives BC, இதை எடுத்துக்கோங்க. எல்லாமே நான் டெர்மினல் தான். A attribute வந்து பிஏ டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இல்லைனா சிஏ டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏஸ் அட்ரிபியூட் இஸ் டிபெண்ட் ஆன் பி அட்ரிபியூட் ஆர் சி அட்ரிபியூட். வேரஸ் இன் இன்ஹெரிட்டட் அட்ரிபியூட்டில் வந்து இதே சேம் எக்ஸாம்பிள் தான் எடுக்கிறோம். இங்கேருந்து இங்கே போகுது, சரியா? பிஸ் அட்ரிபியூட் இஸ் டிபெண்ட் ஆன் ஏ ஆர் சி. தட் இஸ் இது இந்த சைடில் உள்ளது பேரண்ட்டு, இதோட உள்ளது எல்லாமே சிப்ளிங். ஸோ பி வந்து யாரை சார்ந்திருக்கும்னா எய்தர் பேரண்ட்டை சார்ந்திருக்கும் இல்லைனா சிப்ளிங்கை சார்ந்திருக்கும். ஸோ பிஸ் அட்ரிபியூட் இஸ் டிபெண்ட் ஆன் ஏ ஆர் சி அட்ரிபியூட். தட் இஸ் ஏங்கிறது பேரண்ட் அண்ட் சிங்கிறது சிப்ளிங், சரியா? ஸோ தட் வில் பி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் synthesized and inherited. Now we will see some differences between these two. First point, if its sparse tree node value is determined by the attribute value at child nodes. Child node determine பண்ணால் அதை வந்து synthesized attribute சொல்கிறோம். அதே கான்செப்ட்டு சேம் parse tree node வேல்யூ வந்து பேரண்ட் வேல்யூலையோ சிப்ளிங் வேல்யூலையோ நம்ம டிட்டர்மின் பண்ணிட்டோன்னா அது வந்து இன்ஹெரிட்டட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இன்ஹெரிட்டட் அட்ரிபியூட், இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். மற்ற டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் மஸ்ட் ஹேவ் நான் டெர்மினல்ஸ் ஆஸ் இட்ஸ் ஹெட். இங்கே வந்து ப்ரொடக்ஷன் மஸ்ட் ஹேவ் நான் டெர்மினல்ஸ் ஆஸ் அ சிம்பிள் இன் இட்ஸ் பாடி. அது தேர்ட் பாயிண்ட் பார்க்கும்போது synthesized attribute at node n is defined only in terms of attribute values at the children of n itself. சில்ட்ரன் ஆஃப் என் இட் செல்ஃபில் மட்டும்தான் டிஃபைன் பண்ணுறோம். இங்கே வந்து அந்த என்னன்னு ஒரு டேர்ம் சொல்கிறோம்ல, அந்த என்னுடைய பேரண்ட் ஆர் என் இட் செல்ஃப் ஆர் என் சிப்ளிங்ஸ் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணலாம், சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது எப்படி இவால்வேட் ஆகுதுன்னா பாட்டம் அப் ட்ரவர்சல் இருக்குது இதில் சிந்தசைஸ்டில். வெரஸ் இன் இன்ஹெரிட்டட் டாப் டவுன் அண்ட் சைட்வைஸ் ட்ரவர்சல் மேலேருந்து வருது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் கேன் கண்டெயின் போத் டெர்மினல் அண்ட் நான் டெர்மினல். சிந்தசைஸில் வந்து டெர்மினலும் வச்சுருக்கலாம், நான் டெர்மினலும் இருக்கலாம். ஆனால் இன்ஹெரிட்டடில் வந்து ஒன்லி இட் கெனாட் பி போத், ஒன்லி நான் டெர்மினல் தான் இருக்கணும். இந்த சிந்தசைஸ் அட்ரிபியூட்டை யார் யூஸ் பண்ணுறான்னா நம்ம இன்னும் ரெண்டு டேர்ம் சொன்னோம்ல, எஸ் அட்ரிபியூட்டட் எல் அட்ரிபியூட்டட், இந்த ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுறாங்க. இன்ஹெரிட்டட் அட்ரிபியூட்டை வந்து only L attributed SDTல மட்டும்தான் யூஸ் ஆகுது. So these are the differences between these two attributes, that is yes, synthesized and inherited attribute. Now we will see about what is S attributed and what is L attributed. ஸோ இந்த எஸ் அட்ரிபியூட்டட் எல் அட்ரிபியூட்டட் ரெண்டு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பேரையும் காமனாக ஒரு டேர்மில் we can able to call, that is called attributed grammars. சரி, attributed grammarsனா we need to write these two, S attributed and L attributed. Now we will see what is S attributed, what is L attributed. Okay, ஃபஸ்ட்டு எஸ் அட்ரிபியூட்டட்னா என்ன அப்படின்னா சிந்தசைஸ்ட் அட்ரிபியூட்டை மட்டும் யூஸ் பண்ணியிருந்துச்சுன்னா அது வந்து எஸ் அட்ரிபியூட்டட். இவால்வேட்டட் இன் பாட்டம் அப் பார்சிங், ஆல்ரெடி சிந்தசிஸ் அட்ரிபியூட்டில் பார்த்தோம், பாட்டம் அப் பார்சிங் தான் இவால்வேட் ஆச்சு. பேரண்ட் நோட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வேல்யூ ஆஃப் தி சைல்டு நோட். சைல்டு நோடை சார்ந்து பேரண்ட் நோடு இருக்குது. செமாட்டிக் ஆக்ஷன்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் ரைட் மோஸ்ட் பிளேஸ் ஆஃப் RHS, ரைட் மோஸ்ட் பிளேஸில் செமாட்டிக் ஆக்ஷன் இருக்குது. தீஸ் ஆர் சம் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு எஸ் அட்ரிபியூட்டட் SDT. எல் அட்ரிபியூட்டட் SDTனா என்ன அப்படின்னா இந்த எல் அட்ரிபியூட்டடில் வந்து இட் யூசஸ் போத் சின்க்ரனைஸ்ட்
synthesized and inherited attribute. 2 attribute follow பண்ணது L attribute. 2 attribute means but inherit values from left sibling only. இது மட்டும் extra point ஞாபகம் வச்சுக்கணும். left siblingல உள்ள values மட்டும் inherit பண்ணது. Then evaluated from evaluated by it's evaluated in the L attribute SDT வந்து evaluated by depth first and left to right parsing. இந்த வேர்ட்ஸை மறந்துடாதீங்க. டெப்த் ஃபஸ்ட்டாகவும் சர்ச் பண்ணுது, தென் லெஃப்ட் டு ரைட் பார்சிங்கும் இருக்குது. தென் லாஸ்ட் ஒன், செமட்டிக் ஆக்ஷன்ஸ் ஆர் பிளேஸ்ட் எனிவேர் இன் RHS. சரியா, இங்கே வந்து ரைட் மோஸ்டில் மட்டும்தான் செமட்டிக் ஆக்ஷன் நடக்குது. இங்கே வந்து எல் அட்ரிபியூட்டடில் வந்து எனிவேர். ஓகே, நவ் வி வில் சி அன் எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், எல் அட்ரிபியூட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்க ப்ரொடக்ஷன். சரியா, எஸ் கிவ்ஸ் ஏபிசி. இந்த பியை தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். சரியா, பி கேன் அப்டெயின் வேல்யூ ஃப்ரம் எஸ் ஆர் ஏ. ஒன்று எஸ் பேரண்ட்டு, ஏல எடுக்கலாம், சியில் எடுக்கலாம். இந்த சைடில் உள்ள எல்லாம் சிப்ளிங் சொல்கிறோம், இது வந்து பேரண்ட். சரியா, ஸோ முதல்ல பியை நம்ம நோக்குறோம். பியை மட்டும் பார்க்கும்போது பி கேன் அப்டெயின் வேல்யூ ஃப்ரம் எஸ் ஆர் ஏ அண்ட் நாட் சி. யூஸ்வலாக நம்ம இங்கே இந்த சிப்ளிங்ஸ்லேருந்து எடுக்கலாம், பேரண்ட்லேருந்து எடுக்கலாம். சரியா, இதில் இன்ஹெரிட்டடில். ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டோம், என்னென்னா லெஃப்ட் சிப்ளிங் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பி வந்து யார்கிட்டல தான் எடுக்கலாம், லெஃப்ட் சைடுலேருந்து தான் எடுக்கலாம். ஸோ லெஃப்ட் யார் இருக்கானா இந்த சைடு. சரியா, ஏல மட்டும் தான் எடுக்கலாம், எஸ்ல எடுக்கலாம், ஆனால் இந்த சியில் எடுக்க முடியாது. ஓகே, இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏ அப்போ யார்கிட்ட வாங்கலாம்னா கேன் அப்டெயின் வேல்யூ ஒன்லி ஃப்ரம் பேரண்ட் எஸ். லெஃப்டே இல்லை, ஸோ பேரண்ட்டை மட்டும் தான் வாங்கிக்கணும். இப்போ இந்த தேர்ட் கேஸ் பாருங்கள், சி கேன் அப்டெயின் வேல்யூ ஃப்ரம் எஸ், பேரண்ட்டை வாங்கலாம், ஏ அண்ட் பி. ஏன்னா சிக்கு இந்த சைடில் லெஃப்ட்டில் தான் இந்த 2 பேர் இருக்காங்க, ஸோ இங்கே 2 பேர்கிட்ட வாங்கிக்கிடலாம். ஸோ திஸ் இஸ் த மெயின் க்ரைட்டீரியா. லெஃப்ட் சிப்ளிங்கிட்ட மட்டும்தான் அதோடைய வேல்யூவை இன்ஹெரிட் பண்ண முடியும். அதுதான் மெயின் பாயிண்ட் ஆஃப் எல் attributed SDT. Hope you have understood these 4 concepts. Thank you.